மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது. 9 மாதங்களுக்கு பிறகு கன்னட நடிகர் தர்ஷன் மீண்டும் திரைப்பட படப்பிடிப்பில் கலந்து கொண்டார். ரேணுகாசாமி கொலை வழக்கில் கைதாகி 2 மாதங்களுக்கு முன் ஜாமீனில் வெளிவந்த தர்ஷன் முதுகுவலி காரணமாக ஓய்வில் இருந்தார். இந்நிலையில் தி டெவில் படப்பிடிப்பு மைசூரில் தொடங்கியதை அடுத்து சாமுண்டீஸ்வரர் கோவிலில் வழிபட்ட தர்ஷன் மீண்டும் படப்பிடிப்பில் கலந்து கொண்டார். வரும் 14ஆம் தேதி வரை மைசூரில் படப்பிடிப்பு நடைபெற உள்ள நிலையில் தர்ஷனின் பாதுகாப்பிற்காக 10 காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியை தமிழக அமைச்சர்கள் ஏவா வேலு, எம்பி வில்சன் ஆகியோர் நேரில் சந்தித்தனர். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் பூதாகரமாகி வரும் நிலையில் தமிழக அரசு சார்பில் சென்னையில் வரும் மார்ச் 22 தென்னிந்திய அனைத்துக் கட்சி தலைவர்கள் மாநாடு நடைபெறுகிறது. இதற்கு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தமிழக முதல்வர் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த அழைப்புதல் கடிதத்தை அமைச்சர் ஏவா வேலு, எம்பி வில்சன் ஆகியோர் விசாகப்பட்டினம் சென்று அவருக்கு வழங்கினர். உலக மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது.